ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா பேபிஸ் vlog. நான் இன்றைக்கி பழைய சாதத்தில் செய்கிற வடாம் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு காலையில் மீந்த பழையதில் பிழிஞ்சு சாதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. குழன்னு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். இப்போ ஒரு பிளேட்டில் வடை மாதிரி பிடிச்சு விடுங்க. நான் கிள்ளு வடை மாதிரி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்லேயே வைங்க. கொஞ்சம் இந்த மாதிரி நான் வச்சுருக்க மாதிரி பெரிய சைஸில் வச்சிங்கன்னா இது வெயிலில் நல்லா சுருங்கி கொஞ்சம் சின்னதாக வரும். 2 டேஸ் இதை சன்லைட்டில் வச்சா போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காயணும்னு நினச்சிங்கன்னா 3 டேஸ் வைங்க. பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இதை பொரித்து சாப்பிட்டோம். இது தாங்க மிச்சமானது. இந்த மாதிரி நல்லா சுருங்கிடுச்சு பாருங்கள். நம்ம அவ்வளோ பெருசாக வச்சது. இதை இப்போ நம்ம வறுத்து பார்த்துடலாம். ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகும்போது எடுத்துடுங்க. வடாமை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் இல்லை ஃபாஸ்ட் அந்த மாதிரியில் வச்சு பொரிச்சிங்கனாவே நல்லா பொரியும். நீங்கள் ஸ்லோவில் வச்சிங்கன்னா எண்ணெய் தான் இருக்குமே கண்டி நல்லா பொரிஞ்சு வராது உங்களுக்கு. அவ்வளோதாங்க, வடாம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பழைய சாதத்துலேயே நம்ம வீட்லேயே ஈஸியாக இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீணா பேபி vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.